எனக்கு என்னமோ உங்க 2 பேருக்கும் பிறக்கிற குழந்தை எடுத்த ஒரு கொஞ்ச நேரம்னா அவருக்கு ஒரு புது உற்சாகம் பிறக்கலாம். உன்னால என் மேல சத்தியம் பண்ண முடியல. அப்படின்னா நான் உன் மேல சந்தேகப்பட்டது உண்மையில நினைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நிச்சயமா இந்த வயசுல நீ ஏதோ செய்யக்கூடாத தப்பான காரியத்தை செய்யறேன்னு நான் நினைக்கிறேன். சரி, நான் உங்க தலையில அடிச்சு சத்தியம் பண்றேமா, நான் தப்பான வேலை எதையுமே செய்யல. ஒரே ஒரு வழி இருக்கு அமர். அது மூலமா எங்க அப்பா அம்மாவோட வாழ்க்கையில மட்டும் இல்ல, நம்மளோட இந்த வீட்லயும் நம்மளோட எல்லாரோட லைஃப்லயும் ஒரு பெரிய மாற்றம் வரும். ஆக்சுவலி என் கபோர்ட்ல பத்திரமா எடுத்து வைக்க சொன்னாரு. ஆனா என் கபோர்ட் லாக்கர் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால நீ இதை பத்திரமா வச்சுக்கிறியா ப்ளீஸ்? அப்பா, ராத்திரி பூரா நீங்க தூங்கவே இல்லை. இப்போவாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்களேன். அதான் நான் அம்மா கூட இருக்கேன்லப்பா, நீங்க போங்க. அப்பா, கடவுளே, எங்க அம்மாவை சீக்கிரமா குணப்படுத்திடு ப்ளீஸ். இவங்க இப்படி இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. மம்மி, மம்மி, அப்பா, அப்பா இங்க வாங்கல. மம்மி கண்ணை முடிச்சிட்டாங்க. என்னாச்சு நித்யா? ஒண்ணும் இல்லக்கா. அக்கா, ஒரு உதவி செய்யறீங்களா? இந்த டீயை கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? நான் கொஞ்சம் கடை வரைக்கும் போக வேண்டியதா இருக்கு. நான் உடனே வந்துருவேன். வந்து டிஃபன் வேலையை பாக்குறேன். ஆ, போ. ஒரு நிமிஷம் இங்க வா. ஆன்ட்டிக்கு உடம்பு சரியில்லை. அதை நினைச்சு நீ ராத்திரி பூரா தூங்கல. நித்யா, எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும். அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு இப்படி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன்னா அப்புறம் உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். அந்த ஆண்டவன் மேல பாரத்தை போடு நித்யா, எல்லாம் சரியாயிடும். அப்பா கிட்டயும் நான் இதே தான் சொல்லிட்டு வந்தேன். ஆண்டவன் மேல பாரத்தை போடுங்கன்னு சொன்னேன். அனி போன் ஏதாவது பண்ணாளா? ஆன்ட்டிக்கு இப்போ உடம்புக்கு எப்படி இருக்குன்னு ஏதாவது சொன்னாளா? அவ எப்படி சொல்லுவா? அவளோட மொபைல்ல பேலன்ஸே இல்லையே. ஒருவேளை அவளோட மொபைல்ல பேலன்ஸ் இருந்திருந்தா அம்மாவோட நிலைமை இவ்வளவு மோசமா இருக்காதே. ஏதோ எதேச்சியா மாமா இங்க இருந்து போன் பண்ணிருக்காரு. உடனே டாக்டரும் அனுப்பியிருக்காரு. அக்கா, நான் அனியோட மொபைலை ரீசார்ஜ் பண்றதுக்காக தான் போறேன். உடனே வந்துடுறேன். சரி, இங்க இருக்கிற வேலையை பத்தி நீ கவலைப்படாம இரு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூக்கா. போயிட்டு வா. அண்ணி, உங்க அப்பா எங்கம்மா இருக்காரு? நீ அவர்கிட்ட நான் எந்திரிச்ச விஷயத்த சொல்லலையா? நான் சொல்லிட்டேன் மம்மி. அப்புறம் ஏன் அவர் இன்னும் இங்க வரல? நான் போய் பார்த்துட்டு வரேன். அப்பா, 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 இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கப்பா? அங்க அம்மா கண்ணை முழிச்சதுல இருந்து உங்களை தான் கேட்டுட்டு இருக்காங்க. வாங்க. இல்லம்மா, அவ எதிரில வர தைரியம் எனக்கு இப்ப இல்லம்மா. எப்படிமா அவ மூஞ்சில முடிப்பேன்? அப்பா, ஏன்பா இப்படி பேசுறீங்க? நேத்து அப்படி நடந்ததுல உங்க தப்பு எதுவுமே இல்லப்பா. உங்களால அவங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியல, அவ்வளவுதான். ஆனா முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணீங்கல்ல. நம்ம முயற்சியில எந்த பலனும் இல்லாதப்போ அப்படி முயற்சி பண்றதுல என்ன பிரயோஜனம்?
முயற்சி ரொம்ப முக்கியம்ப்பா. பலன் கிடைச்சாலும் சரி, பலன் கிடைக்கலனாலும் சரி, இதை நீங்க தானே எனக்கே சொல்லி கொடுத்தீங்க இல்லையா? சரி வாங்க. என்னங்க, என்ன இது? ஒரே ஒரு ராத்திரியிலேயே நீங்க இவ்வளவு மோசமாயிட்டீங்க. ஒருவேளை நான் கண் முழிக்காம அப்படியே போய் இல்ல சேர்ந்தா? பாரதி, அப்படி சொல்லாத. என்னால தாங்கிக்க முடியாதும்மா. நேத்து நீ மயங்கி விழுந்தல்ல, அந்த ஒரு நிமிஷம் நீ என்ன விட்டு போயிடுவியோங்கிற பயம் எனக்கு வந்துருச்சுமா. ஆனா அடுத்த நிமிஷமே என் பயத்தை என்னை விட்டு துரத்திட்ட பாரதி. ஏன்னா நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல பாரதி. அதோட நேத்து ஒரு விஷயம் நிரூபணம் ஆயிடுச்சு பாரதி. அந்த ஆண்டவன் இந்த ஜென்மத்துல உனக்கு என்ன மாதிரி ஒரு புருஷனை கொடுத்து உனக்கு மிகப்பெரிய அநியாயம் பண்ணிட்டாம்மா. அதை நினைச்சா என் மனசு ஆறவே மாட்டேங்குது பாரதி. தயவு செஞ்சு பண்ணிச்சிடு பாரதி. நீ உன் அப்பாவை கொஞ்சம் அழாம இருக்க சொல்லிட. அப்பா தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன்னு என் மேல சத்தியம் பண்ணுங்க. நேத்து என்ன நடந்ததுன்னு நான் சொல்லவா? நேத்து நானும் ஒரு நிமிஷம் அந்த ஆண்டவன் கிட்ட போயிட்டேங்க. அங்க போனதுக்கு அப்புறம் நான் அவருக்கு புரிய வச்சேன், என்னால இந்த சொர்க்கத்துல இருக்க முடியாதுன்னு சொன்னேன். நீங்க இருக்கிற இடம் தான் எனக்கு சொர்க்கம்னு சொன்னேன். உடனே அவர் என்ன திரும்பவும் இங்கேயே அனுப்பிட்டாரு. அவர் என்கிட்ட உன்னோட சொர்க்கம் அங்கதான் இருக்குன்னா நீ அங்க போயிடு, இங்க இருந்தா இந்த சொர்க்கம் உனக்கு நரகமா இருக்கும்னாரு. ஹலோ. அக்கா சொல்லு. ஏன் இவ்வளவு நேரமா போன் எடுக்கவே இல்லை? எங்க இருந்த நீ? அக்கா அது வந்து மம்மி பக்கத்துல இருந்த அம்மா கண்ணை முடிச்சிட்டாங்க. அம்மா கண் முடிச்சிட்டாங்களா? ஏன் என்கிட்ட இது முதல்லயே சொல்லல? எனக்கு தெரியும் உன் மொபைல்ல பேலன்ஸ் இல்லைல்ல. கவலைப்படாத, உன் மொபைலை நான் ரீசார்ஜ் பண்ணிட்டேன். இனிமே நீ ஃபோன் பண்ணலாம். சரி சொல்லு, அம்மா எப்படி இருக்காங்க? ரொம்ப வீக்கா தாங்க இருக்காங்க. ஆனா அம்மா கண்ணை முடிச்சிட்டாங்கல்ல. சரி, எனக்கு இப்ப கிச்சன்ல வேலை இருக்கு. கடகடன்னு எல்லா வேலையும் முடிச்சிட்டு நான் வீட்டுக்கு வந்துடுறேன். வீட்டுக்கு வரியா? அப்ப ஆபீஸ் போலியாக்கா? அட, ஆபீஸ தூக்கி போடு. இன்னைக்கு நாள் பூரா உன் கூட அம்மா கூட அப்பா கூட தான் இருக்க போறேன். அதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணு. அதெல்லாம் பண்ணிடுறேன். இப்ப என்ன பெருசா டைம் ஆயிடுச்சு, ஆபீஸ் முதல்ல திறக்கட்டும். அப்படின்னா நானும் ஒரு வேலை பண்றேன். என்னோட டியூஷன் பசங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இன்னைக்கு டியூஷன் இல்லைன்னு சொல்லிடுறேன். நீயும் ஃப்ரீயா இரு. உன்னோட டியூஷன் பசங்க எல்லாருக்கும் இன்னைக்கு லீவ் கொடுத்து ஜாலியா இருக்க சொல்லு, சரியா? இன்னைக்கு நீ, அப்பா, அம்மா, அப்புறம் நான் மட்டும்தான். அப்போ மாமா? உங்க மாமாவுக்கு என்ன, நான் எங்க இருக்கேனோ அங்கதான் இருப்பாரு. சரி சரி, நான் சீக்கிரம் வந்துடுறேன். என்ன? சீக்கிரம் வா. பாய். அந்த 20,000 ரூபாய் நித்தி எங்க வச்சா? நித்யா, நித்யா,
எங்க இருக்க நித்யா? எங்க இருக்கு? எங்க ஒளிச்சு வைக்கிறது? என்னன்னு கேட்க மாட்டியா? எவ்வளவு நேரமா கூப்பிட்டுட்டு இருக்க? இப்ப என்ன? ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்க? கோவப்படுறாங்களா? ஓகே, நானும் உங்களை மாதிரி கோவப்படுறேன் காரணமே இல்லாம. என்கிட்ட நீங்க வந்து முதல்ல பேசுற வரைக்கும் நானும் பேச மாட்டேன். சரி, நானே முதல்ல பேசிடுறேன். நீ ஜெயிச்சிட்ட, நான் தோத்துட்டேன். இப்போ சொல்லு, என் திங்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? எந்த திங்ஸ்? நித்யா, ரொம்ப ஸ்மார்ட்டாலாம் பேசிட்டு இருக்காத. நான் ஆஃபீஸ்க்கு போகணும்.
இந்த திங்ஸா? என்கிட்டயே கோவமா? நீ எப்பதான் வளருவியோ. நீங்க ரவுடித்தனம் பண்றதை நிறுத்தும் போது. நானா ரவுடித்தனமா? நான் இப்ப ரவுடித்தனம் பண்ணேன்? இப்ப பண்ணது என்னவா? காரணமே இல்லாம கோவப்படுறீங்க. இப்ப ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. ராத்திரி பேசினதுக்கு தானே கோவப்பட்டீங்க? நீ இப்படி பிடிவாதம் பிடிச்சேன்னா அப்படி பண்ண மாட்டேன். இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். இனிமேல் எப்பவுமே பிடிவாதம் பிடிக்க மாட்டேன். நீங்க சொல்றதுதான் கரெக்ட். இப்ப இருக்கிற நிலைமையில நம்ம குழந்தைய பத்தி யோசிக்க முடியாது. அது ஒண்ணும் இல்லாம லைஃப்ல நிறைய ப்ராப்ளம்ஸா இருக்கா. அதான் நான் பலவீனம் ஆயிட்டேன். இதை விட்டா வேற வழியே இல்லைன்னு தோணுச்சு. ஆனா நல்ல வேளை நீங்க பலவீனம் அடையல. அதுக்காக தானே கல்யாணங்கிற இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. ஒருத்தர் பலவீனம் அடையும் போது இன்னொருத்தர் சக்தி கொடுக்கணும். ஒருத்தர் தடுமாறும் போது இன்னொருத்தர் அரவணைப்பாங்க. மக்கு, இதுக்கு பெருதாம்மா காதல். I love you. I love you too. Oh God! உங்களுக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆகலையா? ஐயோ ஆமா. என்னங்க இது பிடிங்க. போற வழியில என்ன அப்படியே அம்மா வீட்ல டிராப் பண்ணிடுங்க. நீ ரெடி ஆகலையே? என்னங்க இது? நீங்க இன்னும் இங்கதான் உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்களா? நீ கண் முடிச்ச உடனே உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்னங்க? அதான், உனக்கு நிஜமாவே உடம்பு சரியில்லையா, இல்ல வீட்டு வேலையில இருந்து தப்பிக்க ஏதாவது சாக்கு தேடினியா? பிளான். அப்படியா? பிளானா? அப்புறம் என்னவா? நீங்க எனக்கு ஒரு நாள் கூட லீவ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதனால்தான் நானே லீவ் எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணேன். அதான் படுத்துக்கிட்டேன். நான் மயக்கம் போட்டு விழுந்தேன். எப்படி என்னோட பிளான்? சரி சரி, நான் ஓய்வு எடுத்ததெல்லாம் போதும். இப்பவாவது எந்திரிச்சு வேலை செய்றேனே. நான் ஒண்ணு பண்றேன். உங்க 2 பேருக்கும் சாப்பிட ஏதாவது பண்ணி கொடுக்குறேன். அதெல்லாம் ஒன்னும் தேவை கிடையாது பாரதி. ஆமா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நானே சமையல் செஞ்சு வச்சிட்டேன். ஆனா இந்த வாட்டி தீஞ்சு போன ரொட்டியும் தீஞ்சு போன பருப்பும் கிடையாது. அட, என்னாச்சு நித்யா? அக்கா, நான் பணத்தை இங்கதான் வச்சிருந்தேன். ஆனா இப்ப பணத்தை காணோம். ஹலோ ரோகிணி, நான் ஒரு 1/2 மணி நேரத்துல வீட்டுக்கு வருவேன். நேற்று ராத்திரி உங்ககிட்ட பணம் கொடுத்து பத்திரமா வையன்னு சொன்னால அதை வாங்கிக்க தான் வரேன். சரிங்க, நீங்க வாங்க. நித்யா. வாங்கக்கா. நித்யா, அந்த பணத்தை கொஞ்சம் எடுத்துக்கூட. ராத்திரி உன்கிட்ட கொடுத்து வைக்க சொன்னல, அந்த பணத்தை வாங்க அவர் வராரு. ஒரு நிமிஷம்க்கா, எடுத்து தரேன். அட, என்னாச்சு நித்யா? அது அக்கா, நான் பணத்தை இங்கதான் வச்சிருந்தேன். அதை காணோம். நித்யா, நல்லா பாரு. இங்கதான் வச்சியா? ஆமாக்கா, நான் இந்த புடவைக்கு நடுவுல தான் வச்சேன். இப்ப பார்த்தா காணோம். ஒருவேளை வேற எங்கேயாவது வச்சுட்டு இங்க தேடுறியா? இல்லக்கா, நான் பணத்தை இங்கதான் வச்சிருந்தேன். இருங்க, ஒரு வாட்டி புடவையெல்லாம் எடுத்து பார்த்துடலாம். நித்யா, 2 பேரும் சேர்ந்தே தேடலாம். நீ டென்ஷன் ஆகாதன்னு.
அக்கா ஏதாவது கிடைச்சதா? அது சரி, நீ எதுக்கு வீட்டுக்கு வந்த? இன்னைக்கு என்னோட பர்த்டே. ஓ, இன்னைக்கு உன்னோட பர்த்டேவா? சாயந்தரம் நீ வந்துருவல? ஆஃப் கோர்ஸ் நான் வருவேன். சரி சரி, நீ சீக்கிரமா இங்க இருந்து போயிடு. நில்லு.